பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்கும் ஆப்கானிஸ்தான் வெளியிட்ட வரைபடம். ஹைபர் பக்துன்வா, கில்கிட் பால்டிஸ்தான், பலோசிஸ்தான் பகுதிகளை உரிமை கோரும் ஆப்கான் தலிபான்கள். பாகிஸ்தானில் சட்ட திருத்தம், நிரந்தர அதிகாரத்திற்கு வரும் அசிம் முனீர். பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ், பாகிஸ்தான் நாடுகள் செயல்பட்டு வருகின்றன என்பதை கடந்த வீடியோக்களில் பார்த்து இருக்கிறோம். அதாவது கிரேட்டர் பங்களாதேஷ் என்ற வரைபடத்தை பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரிக்கு பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் வழங்கியிருந்தார். அதில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் ஆகியவை பங்களாதேஷுக்கு சொந்தம் என்று காட்டப்பட்டு இருந்தது. தற்போது தன்வினை தன்னை சுடும் என்பது போல ஆப்கானிஸ்தான் ஒரு வரைபடத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாகிஸ்தானுடன் நிலவும் பதற்றத்திற்கு மத்தியில் தலிபான்கள் கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் என்ற வரைபடத்தை வெளியிட்டுள்ளனர். இந்த வரைபடத்தில் பாகிஸ்தானின் பல பகுதிகள் ஆப்கானிஸ்தானின் எல்லைக்குள் சேர்க்கப்பட்டுள்ளன. தலிபான்கள் தொடக்கத்தில் இருந்தே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான டூரண்ட் லைனை அங்கீகரிக்க மறுத்து வருகின்றனர். இதுவே சமீபத்திய எல்லை மோதல்களுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தலிபான்கள் டூரண்ட் லைன் ஒட்டிய பகுதிகளும் தங்களுக்கு சொந்தம் என்று வாதிட்டு வருகின்றனர். இதனால் அந்த எல்லையில் அடிக்கடி மோதல் வெடித்து வருகிறது. எல்லையில் பாகிஸ்தான் முள்வேலி அமைத்து வந்தது. இதை ஆப்கான் தலிபான்கள் கடுமையாக எதிர்த்தனர். இதையடுத்து பெரிய அளவில் மோதலும் வெடித்திருந்தது. ஹைபர் பக்துன்வா மாகாணத்தின் பெரும்பகுதி மற்றும் பஸ்தூன் இன மக்கள் அதிகம் வாழும் பாகிஸ்தான் பகுதியை தங்களது பகுதியாக வரைபடத்தில் ஆப்கானிஸ்தான் காட்டியுள்ளது. கடந்த வாரம் கோஸ்ட் மாகாணத்தில் நடந்த விழாவில் தலிபான் உள்துறை துணை அமைச்சர் முகமது நபி ஒமாரிக்கு கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் என்ற பெயரில் அந்த வரைபடம் வழங்கப்பட்டது. விழாவில் உரையாற்றிய ஒமாரி, பாகிஸ்தான் மீண்டும் ஆப்கானிஸ்தான் மீது போரை திணித்தால் சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்காவை எவ்வாறு எதிர்த்தமோ அதேபோல் போராடுவோம் என்று எச்சரித்துள்ளார். அந்த நிகழ்ச்சியில் 18 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் இராணுவ உடையில் அணிவகுத்து வந்து அந்த வரைபடத்தை ஒமாரியிடம் வழங்கினர். தலிபான் இராணுவ அணிவகுப்பும் நடத்தப்பட்டது. அதில் ஒலித்த பாடலில் பாகிஸ்தானுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடப்பட்டது. அந்த பாடலில், நாங்கள் லாகூரில் வெள்ளை கொடியை ஏற்றுவோம், இஸ்லாமாபாத்தை எரித்து சாம்பலாக்குவோம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. தேரிக்கி தலிபான்கள் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கைபர் மற்றும் பலோசிஸ்தான் பகுதிகளை கொண்டு வந்துள்ளனர். பாகிஸ்தானின் பஞ்சாபிலும் தினமும் வன்முறை நடந்து வருகிறது. நாங்கள் விரைவில் பஞ்சாப் மற்றும் லாகூரை கைப்பற்றுவோம் என்று ஆப்கான் தலிபான்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த வரைபடத்தில் பாகிஸ்தானின் பல மாகாணங்கள், குறிப்பாக ஹைபர் பக்துன்வா, கில்கிட் பால்டிஸ்தான் மற்றும் பலோசிஸ்தான் ஆகியவை ஆப்கானிஸ்தானின் பகுதிகளாக காட்டப்பட்டுள்ளன. ஆனால் கில்கிட் பல்டிஸ்தான் என்பதும் காஷ்மீருக்கு சொந்தமானது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், கில்கிட் பல்டிஸ்தான் இரண்டையும் சட்டவிரோதமாக பாகிஸ்தான் கட்டுப்படுத்தி வருகிறது. ஆனால் இரண்டுக்கும் தனிப்பட்ட நிர்வாகம் இருக்கின்றன. தற்போது ஆப்கான் வெளியிட்டிருக்கும் வரைபடத்தின் நோக்கம் புதிய வகையான போருக்கான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த மோதல் வரலாற்று நிகழ்வையே மாற்றக்கூடியதாக இருக்கலாம். இந்த சூழலில்தான் பாகிஸ்தான் நாடு இராணுவத்தின் கைக்கு செல்கிறது. சட்டப்படியே இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற இருக்கிறது. தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக ஷபாஸ் ஷெரீப் இருந்தபோதும் அனைத்து ஆவணங்களிலும் அசிம் முனீர் தான் கையெழுத்திட்டு வருகிறார். பாகிஸ்தான் முழுமையான இராணுவ அரசாக மாறப்போகிறது. தேசிய சபை கூட்டத்தில் 27வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் முன்வைக்கப்பட உள்ளது. இந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் பாகிஸ்தானின் அரசியல் அமைப்பு மற்றும் அதிகார அமைப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது. பாகிஸ்தான் 27வது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தப் போவது பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பிலாவல் பூட்டோ சர்தாரி வெளியிட்ட ஒரு ட்வீட்டின் மூலம் தெரிய வந்துள்ளது. பிலாவல் தனது ட்வீட்டில், பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தனது கட்சியின் ஆதரவை இந்த அரசியலமைப்பு திருத்தத்திற்காக கோரியிருக்கிறார் என்று பதிவிட்டுள்ளார். மிகுந்த கவலை ஏற்படுத்தும் விஷயம் 243வது சட்டப்பிரிவுதான். அரசியலமைப்பின் 243ஆம் பிரிவு என்பது பாகிஸ்தான் ஆயுதப்படைகளின் கட்டுப்பாடு முழுக்க இராணுவ தளபதியின் கட்டுப்பாட்டுக்குள் செல்கிறது. அதாவது இராணுவத்தின் அதிகாரத்தை இந்த சட்டத்தின் மூலம் உறுதி செய்கின்றனர். இது பாகிஸ்தானில் நீண்ட நாட்கள் நிலவி வரும் இராணுவம் மக்களாட்சி இடையிலான நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும் என்று பார்க்கப்படுகிறது. மக்களாட்சி மறுக்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக அசிம் முனீர் உண்மையில் பாகிஸ்தானின் முக்கிய தலைவராக உருவெடுத்துள்ளார். அவர் கடந்த 3 மாதங்களில் 3 முறை அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்திருந்தார். மேலும் பாதுகாப்பு கொள்கை மட்டுமல்லாது வெளிநாட்டு உறவுகள் மற்றும் பொருளாதார திட்டமிடல் ஆகியவற்றிலும் ஈடுபட்டு வருகிறார். முக்கியமாக கடந்த ஜூன் மாதம் வெள்ளை மாளிகையில் ட்ரம்புடன் அசிம் முனீர் மதிய உணவு சாப்பிட்டார்.
அந்த சந்திப்பானது பாகிஸ்தானின் ஒரு இராணுவ தளபதி அரசு பிரதிநிதிகள் இல்லாமல் அமெரிக்க அதிபரால் வரவேற்கப்பட்ட முதல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் மிகவும் முக்கிய நபர் என்று அசிம் முனீரை ட்ரம்ப் வர்ணித்தார். தனக்கு பிடித்த ஃபீல்டு மார்ஷல் என்றும் கூறியிருக்கிறார். சரி, எந்தெந்த அதிகாரம் அசிம் முனீர் கைக்கு செல்கிறது என்று பார்க்கலாம். தற்போது இராணுவ தளபதி அசிம் முனீருக்கு இராணுவ தளபதி பதவி நீட்டிக்கப்படுகிறது. இராணுவ உயர் பதவிகளுக்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி தேவையில்லை. அசிம் முனீரே முடிவு செய்யலாம். அரசியல் அமைப்பின் 243ஆம் பிரிவில் திருத்தம் செய்து 2025 மே மாதத்தில் அசிம் முனீருக்கு வழங்கப்பட்ட ஃபீல்டு மார்ஷல் என்ற பட்டம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படும். இதன் மூலம் இராணுவம் அரசுக்கு கீழே இயங்கும் அமைப்பாக இருக்காது. அரசுக்கு இணையான அமைப்பாக அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்படும். இராணுவ தளபதிக்கு அனைத்து அதிகாரமும் இருக்கும். புதிய மத்திய அரசியலமைப்பு நீதிமன்றம் உருவாக்கப்படும். இது உச்ச நீதிமன்றத்தை இரண்டாக பிரிக்கும். புதிய மத்திய அரசியலமைப்பு நீதிமன்றம் மட்டுமே அதிகாரம் பெறும். தற்போதைய உச்ச நீதிமன்றம் அதன் அரசியலமைப்பு சாசன அதிகாரங்களை இழக்கும். நீதிபதிகளை அசிம் முனீரே மாற்றி அமைக்கலாம். நீதிபதிகள் எந்த உயர் நீதிமன்றத்தில் இருந்தும் வேறு நீதிமன்றத்திற்கு அல்லது அமர்வுக்கு கட்டாயமாக மாற்றப்படலாம். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது பிரிட்டிஷ் கால முறை. மாவட்ட அதிகாரிகளின் முறை மீண்டும் கொண்டுவரப்படுகிறது. இவர்கள் கைது, சோதனை மற்றும் பிரிவு 144 போன்ற கட்டுப்பாடுகளை உடனடியாக அமல்படுத்த முடியும். இதனால் பாகிஸ்தான் ஒரு போலீஸ் ஆட்சி நாடாக மாறி போராட்டங்கள் அல்லது எதிர்ப்புகளை நிமிடங்களில் அடக்க முடியும். மாநிலங்களுக்கான வருவாய் பங்கீடு பாதுகாப்பு நீக்கப்படுகிறது. இதன் மூலம் பலுசிஸ்தான், ஹைபர் பக்துன்வா, சிந்த் மாகாணங்களுக்கு வழங்கும் நீதியை குறைக்கும் அதிகாரம் பெறுகிறது. கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை மீண்டும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. இதன் மூலம் பாகிஸ்தான் இராணுவத்தின் பிரச்சாரங்கள் கல்வி பாடத்திட்டத்தில் கட்டாயமாக சேர்க்கப்படும். ஏற்கனவே பாகிஸ்தானின் இராணுவ தகவல்கள் பாடத்திட்டங்களில் இடம்பெற்றுள்ளன. இனி தேர்தல்கள் ஆளும் கட்சி நியமிக்கும் நபரின் மேற்பார்வையில் நடைபெறும். நடப்பாண்டில் மே மாதம் இந்தியாவுடன் 3 நாட்கள் நீடித்த மோதல்களில் பாகிஸ்தான் பெரும் இழப்புகளை சந்தித்தது. சில வாரங்களுக்கு பிறகு அசிம் முனீர் ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு உயர்த்தப்பட்டார். இதன் மூலம் அவர் பாகிஸ்தான் வரலாற்றில் ஃபீல்டு மார்ஷல் பட்டம் பெற்ற 2வது இராணுவ தளபதியாக உருவெடுக்கிறார். இதற்கு முன்பு இராணுவ தளபதியாக இருந்த அயூப் கான் புரட்சி மூலம் ஆட்சியை பிடித்தார். தனக்குத்தானே ஃபீல்டு மார்ஷல் என்று அறிவித்துக் கொண்டார். கடந்த ஆண்டு பாகிஸ்தான் அரசு 3 ஆண்டுகள் இருந்த இராணுவ தளபதிகளின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளாக நீட்டித்தது. அசிம் முனீர் இந்த ஆண்டின் நவம்பர் 28ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். ஆனால் தற்போது அரசியல் அமைப்பின் 243வது பிரிவில் திருத்தம் செய்வதற்கான பேச்சு பரவலாகி வருகிறது. முனீருக்கு நிரந்தரமான பாதுகாப்பான அதிகார பதவியும் வழங்கும் முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு முழுமையான இராணுவ ஆட்சி நாடாக மாறும் அபாயம் உருவாகியுள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தான் அப்படித்தான் இருக்கிறது என்றாலும் இனி அசிம் முனீர் ட்ரம்பின் ஆசீர்வாதம் இருக்கும் வரை யாராலும் நகர்த்த முடியாத நபராக இருக்கப் போகிறார். இனிதான் இந்தியா எல்லைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.